ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கடைசி கால ஓட்டம் என்கின்ற நிலைகளை பற்றி பல விளக்கங்களை நம்முடைய தியானத்தின் வடிவாக நாம் கற்றுக்கொண்டு வருகின்றோம். கடைசி கால ஓட்டத்தினுடைய நிலைகளை பற்றிதான புரிந்து கொள்ளுதல் நம்முடைய வாழ்க்கையிலே காண்பிக்கப்பட ஆரம்பித்தால் மட்டும்தான் தேவனுடைய சித்தத்தின்படி இயக்கத்தின் ஊடாக கடந்து போக நம்மால் முடியும். கர்த்தருடைய நாமத்தினாலே சில விஷயங்களை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே கடைசி பரியந்தம் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். சில விஷயங்களை விட்டு நீங்களும் நானும் மெய்யாகவே கர்த்தருடைய நாமத்தினாலே விலக்கப்பட வேண்டியது அவசியம். இப்படி எதை நம்ம விட்டு நம்ம விலகணும், எதை நாம் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு சரியான ஒரு விளங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு புரிந்து கொள்ளுதல் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட ஆரம்பித்தால் மட்டும்தான் தேவனுடைய திட்டங்களின்படி சரியான இயக்கத்தின் ஊடாக கடந்து போக நம்மால் முடியும். பல விஷயங்களை பற்றி நம்முடைய தியானத்தில் பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு குறிப்பாக ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி நான் உங்களோடு கூட சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். கர்த்தருடைய நாமத்தினாலே இஸ்ரவேல் மக்களை ஆண்டவராகிய தேவன் வனாந்திர வெளியில் அழைத்து கொண்டு வருவதற்கு முன்பதாக அந்த ஜனங்கள் யாவரையும் எகிப்தை விட்டு விடுதலையாக்கி கூட்டிட்டு வர்றார். பெரிய செங்கடல், இந்த செங்கடலை தாண்டி இஸ்ரவேல் மக்கள் பயணப்பட வேண்டியது அவசியம். அந்த மாதிரி இக்கட்டு நிறைந்த நேரத்தில் திடீர்னு சொல்லி பின்னால் திரும்பி பார்க்குறாங்க. பார்வோனுடைய சேனைகள் எல்லா விதமான ஜனங்களும் இஸ்ரவேல் மக்களை நாம் மீண்டும் பிடித்து கொண்டு வந்து நமக்கு அடிமைகளாய் மாற்ற வேண்டும் என்கிறத அந்த ஒரு நோக்கத்தை மையமாக கொண்டு அவர்களை பிடித்து கொள்ளும்படிக்காக வர்றாங்க. இப்போ மோசே என்கின்ற மனுஷனுக்கு முன்பதாக இஸ்ரவேல் மக்கள்லாம் நிற்கிறாங்க, பாளையம் மாதிரி நிற்கிறாங்க. இவங்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. மோசையை பார்த்து ஜனங்கள் முறுமுறுக்க ஆரம்பித்தாங்க. நீங்கள் எகிப்தில் எங்களுக்கு கல்லறை இல்லை என்று சொல்லியா வனாந்திர வெளியில் எங்களை இந்த மாதிரி கூட்டிக் கொண்டு கொலை செய்யும்படிக்காக இந்த காரியங்கள் யாவற்றையும் உருவாக்குறீங்கன்னு கேட்குறாங்க, போராடுறாங்க. உடனே கர்த்தருடைய நாமத்தினாலே மோசே என்கின்ற மனிதன் ஜெபிக்கின்றான். கர்த்தராகிய தேவன் ஒரு பலத்த கீழ்காற்றை அனுப்பி அந்த கடலை 2ஆக பிரிவுபட செய்து இந்த இஸ்ரவேல் மக்கள் யாவரையும் கால் நினையாமல் அந்த கரைக்கு ஆண்டவராகிய தேவன் அழைத்து கொண்டு போனார். இது ஒரு பெரிய ஒரு சம்பவம், நல்ல ஒரு விஷயம். ஜனங்கள் எல்லா விதமான மக்களுக்கு இதுவரைக்கும் நாங்கள் பார்க்காத ஒரு நிலை எங்களுடைய வாழ்க்கையை உருவாக்கப்பட்டுருச்சே, பார்க்காத ஒரு அனுபவம் எங்களுடைய வாழ்க்கையில் உருவாக்கப்பட்டுருச்சே, இந்த கத்தரையாக நாங்கள் சந்தேகப்பட்டோம்னு சொல்லி கர்த்தருடைய நாமத்தினால அந்த கடலை விட்டு வெளியே போன அந்த மக்கள் எல்லா விதமான மக்களும் பரவசம் கொண்டு பாடுனாங்க, சோத்திரம் பண்ணாங்க, கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தினாங்க, துதிக்கை செய்ய ஆரம்பிச்சாங்க, எல்லாம் செஞ்சாங்க. கொஞ்ச நேரத்தில் அவங்களுடைய தேவைகள் வரக்கூடிய நேரம் அந்த நேரத்தில் இஸ்ரவேல் மக்கள் எல்லா விதமான மக்களும் முறுமுறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன முறுமுறுக்க ஆரம்பிச்சாங்க? நாங்கள் எகிப்தில் இருந்தால் கூட பரவாயில்லாமல் இருக்கும் போல இருக்கு, எங்களுக்கு தேவையான சாப்பாடுலாம் கிடைக்குமே, எங்களுக்கு தேவையான தண்ணீர் கிடைக்குமே, எங்களுக்கு தேவையான எந்த விதமான வசதி வாய்ப்புலாம் நல்லா இருந்துச்சு. ஆனால் இப்போ வனாந்திர வெளியில் ஒன்றுமே இல்லாத இருக்கக்கூடிய ஒரு நிலைகளின் ஊடாக நாங்கள் கடந்து போகிறோமே, தண்ணி இல்லாமல் நாங்கள் ரொம்ப ஒரு கஷ்டத்தின் ஊடாக நாங்கள் கடந்து போகிறோம். அப்படி ஆண்டவருடைய நாமத்தினாலே முறுமுறுக்க ஆரம்பிக்கிறாங்க. கர்த்தர் இந்த மக்களின் மேல கோபம் கொள்ள ஆரம்பிக்கிறார். எதனால அப்படின்னா நான் செய்த நன்மைகளை நீங்கள் எளிதாக மறக்கக்கூடிய ஒரு மக்களை விளங்குறீங்க. நினைவு கூறக்கூடிய தன்மைகளை நீங்கள் மறக்க ஆரம்பிக்கும் பொழுதுதான் எனக்கு விரோதமாய் தூஷிக்கும் ஒரு மக்களாக விளங்க ஆரம்பிக்கிறீர்கள் என்கிறதை பற்றி கர்த்தர் மோசேயோடு கூட இஸ்ரவேல் மக்களை குறித்து குற்றம் சொல்ல ஆரம்பிக்கிறார். பல நேரங்களில் நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவராகிய தேவன் செய்த பல விஷயங்களை நாம் மறக்கக்கூடிய ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்கணும். கர்த்தர் எனக்கு என்ன நன்மை செஞ்சாரு, ஆரம்ப நாட்களில் சில விஷயங்களை கர்த்தராகிய தேவன் செஞ்சார், ஆனால் இப்போ வர வர என்னுடைய வாழ்க்கையில ஒரு நன்மையை கூட கர்த்தராகிய தேவன் செஞ்சதுமா நான் பார்க்கலன்னு சொல்லி கர்த்தருக்கு விரோதமாக பேசும் ஒரு மக்களாக நாம் காலங்கள் தோறும் விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்கணும். வசனத்துல இந்த பூமியை பற்றி நல்ல ஒரு வார்த்தை விதமாக எழுதப்பட்டிருக்கிறதை உங்களுக்கு நான் வாசிக்க வேண்டியது அவசியம். வசனம் சொல்லக்கூடிய வார்த்தையை பாருங்க. சங்கீதங்களின் புஸ்தகம் 88வது அதிகாரம் 12வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. சங்கீதம் 88:12 உங்களுக்கு வாசிக்கிறேன், கேளுங்கள். இருளில் உமது அதிசயங்களும் மறதியின் பூமியில் உமது நீதியும் அறியப்படுமோன்னு கேட்டிருக்கு. இந்த பூமிக்கு பேரை என்ன போட்டிருக்குன்னா மறதியின் பூமி. எளிதாக எல்லா நன்மைகளையும் ஈஸியா மறந்துடும். தீமை நம்முடைய வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் நமக்கு நினைவில் இருக்கும். ஆனால் செய்த பல நன்மைகளை மறக்கும் ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பித்து விடுகிறதை பார்க்க முடியும். ஏற்கனவே உங்களுக்கு நான் சொன்ன அந்த வார்த்தைகளை நான் மீண்டும் உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். ஆவிக்குரிய சட்டங்கள் எப்படின்னா, தேவன் செய்த எல்லா காரியங்களையும் நீங்கள் ஒவ்வொரு நாளும் நினைவிலே கொண்டு மறவாத ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும். மறவாத மனம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும். அதான் ஆவிக்குரிய சட்டம். அந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ள உள்ள போகும்போது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, தேவன் செய்த எல்லா விதமான நன்மைகளை அவர்கள் சொல்லி சொல்லி கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரம் பண்ணுவாங்க. நான் இப்படி இருந்தேன், இவ்வளவு பாவத்தில் இருந்தேன், இவ்வளவு அக்கிரமத்தில் இருந்தேன், இத்தனை விதமான நெருக்கத்தின் ஊடாக கடந்து போக ஆரம்பிச்சு. அது நினைவு கூறுதலின் இடம் பரலோக ராஜ்யம். ஆனால் அந்த பூமிக்கு பேர் மறதியின் பூமி. எளிதாக அநேக விதமான விஷயத்தை மறந்து போயிடும். அதாவது பழைய பிரச்சனையிலிருந்து கர்த்தராகிய தேவன் என்னை விடுதலையாக்கி கூட்டு வந்திருப்பாரு. இப்ப வேறொரு பிரச்சனை வரக்கூடிய நேரத்தில் பழைய விஷயத்தை நான் மறந்துடுவேன்.
இதுக்கு முன்னால் தேவன் செய்த நன்மையான காரியங்கள் யாவற்றையும் நான் எளிதாக மறக்கக்கூடிய ஒரு மனிதனாய் விளங்க ஆரம்பிச்சிடுறேன். இப்போ கர்த்தர் என்ன விஷயத்தை சொல்றாரு அப்படின்னா தேவன் செய்த ஒரு நன்மைகளையும் எந்த நாளிலும் மறவாத ஒரு மனிதனாய் ஒரு நிலைகளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளை மறவாத ஒரு மனம் பெற்றவனாக நீ மாற்றத்தின் கூடாக கடந்து போகணும். பரலோகத்துக்குள்ள பிரவேசிக்க இது ஒரு தகுதி, எலிஜிபிலிட்டி. இந்த ஒரு தகுதி நம்முடைய வாழ்க்கையில வர ஆரம்பிச்சா தான் தேவன் செய்த பல அந்த நன்மையான காரியங்களை மறதியின் பூமியை தாண்டி, நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி உலக சட்டங்களை தாண்டி ஆவிக்குரிய சட்டங்களில் அழைக்கப்படக்கூடிய நினைவு கூறப்படக்கூடிய இடங்களை நோக்கி நீங்கள் பயணப்பட வேண்டும் என்றால் தேவன் செய்த ஒரு நன்மைகளையும் மறவாத மனம் பெற்ற மக்களாய் நீங்களும் நானும் விளங்க வேண்டியது அவசியம். அப்போ ஒவ்வொரு நாளும் தேவன் செய்த ஒவ்வொரு காரியங்களையும் நீங்களும் நானும் நினைச்சு நம்ம துதிக்க ஆரம்பிச்சா தான் அந்த தேசத்திற்குள் பிரவேசிக்கக்கூடிய முழு தகுதியை பெறக்கூடிய ஒரு மக்களாய் விளங்க முடியும். இந்த தேசத்துல எல்லா காரியத்திலும் நம்ம எளிதாக நம்ம மறந்துடுவோம். ஆனால் கர்த்தர் என்ன சொல்றாரு, அந்த நாட்டுக்குள்ள நீ போகணும்னா அது மறவாத ஒரு நாடு, எல்லா விதமான காரியங்களையும் நினைவு கூறக்கூடிய ஒரு தேசம். அந்த தேசத்துக்குள்ள போகணும்னா மறதியின் நிலைகளை தாண்டி நீ நினைவு கூறும் ஒரு மனிதராய் விளங்க வேண்டியது அவசியம். இதைத்தான் கர்த்தர் நமக்கு சொல்றாரு. இப்போ இந்த ஒரு மாற்றம் நம்முடைய வாழ்க்கையிலே வர ஆரம்பிச்சா மட்டும்தான் அந்த தேசத்திற்குள் கடந்து போக உங்களாலும் என்னாலும் ஆகும். நினைவு கூறக்கூடிய தன்மைகள் என்றால் என்ன, எதெல்லாம் நம்ம நினைவு கூற வேண்டியது அவசியம். எல்லா நாளிலும் இந்த நினைவு கூறுதல் நம்முடைய வாழ்க்கையிலே அதிகரிக்கப்பட வேண்டியது அவசியம். உலக பிரகாரமான பல விஷயத்தை நீங்களும் நானும் நினைவிலே வைக்க ஆரம்பிக்கிறோம். ஆனால் ஆவிக்குரிய பல விஷயங்கள் உங்களுக்கும் எனக்கும் மறதியாக காணப்படக்கூடியதாய் விளங்கி விடுகிறது. தப்பெல்லாம் செஞ்சு முடிச்ச பிறகு ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி செஞ்சு முடிச்சதுக்கு பிறகு நீங்களும் நானும் போய் மனஸ்தாபப்பட ஆரம்பிக்கிறோம். கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, செய்யறதுக்கு முன்னாலே அந்த ஒரு காரியத்தை தவறு என்பதை புரிந்து கொண்டு எதெல்லாம் தவறு என்பதை பற்றி கர்த்தர் பேசியிருக்கிறார் அதெல்லாம் உங்களுடைய மனதின் ஆழத்தை வச்சுக்கிட்டு கர்த்தராகிய தேவன் மோசே என்கிற மனுஷனுக்கு அதாவது இந்த ஒரு காரியத்தை பற்றி விளக்குறதுக்கு சில விஷயங்களை பேசினா தான் இவைகளுடைய முக்கியமான புரிந்து கொள்ளுதலை நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையிலே தவறாமல் ஆசரிக்க முடியும். கர்த்தருடைய நாமத்தினாலே மோசே என்கின்ற மனுஷனுடைய கரங்கள்ல இந்த இஸ்ரவேல் மக்கள் நடக்கக்கூடிய கற்பனைகள் யாவற்றையும் எழுதி கொடுக்க ஆரம்பிச்சார் கர்த்தர். எழுதி கொடுக்கக்கூடிய கர்த்தர் இந்த எல்லா விதமான காரியங்கள் யாவற்றையும் நீ மறவாதபடி ரொம்ப ஜாக்கிரதையா இருப்பான்னு சொன்னார். அதை தாண்டி இன்னொரு விஷயம் சொல்றாரு, நீ எல்லா நாளிலும் மறவாது இருக்க வேண்டும் என்றால் இவைகள் எல்லாவற்றையும் உன்னுடைய நிலை சட்டங்கள்ல அநேக விதமான மக்களுடைய கண்கள் பார்க்கக்கூடிய இடத்துல இவைகள் எல்லாவற்றையும் எழுதி வை. அதை பார்க்க 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 உன்னுடைய மனதிலே அந்த ஒரு விஷயத்தை மறவாத நிலை உன்னுடைய வாழ்க்கையிலே வராது. எப்படி சொல்லி கொடுக்குறாரு பாருங்க. ஏன்னா அந்த பூமிக்குள்ள போகணும்னா மறவாத ஒரு மனசு நம்முடைய வாழ்க்கையில வரணும். தேவன் செய்த எல்லா காரியங்களை பற்றி தானே நினைவு கூறக்கூடிய ஒரு நிலை நம்முடைய வாழ்க்கையில உருவாக்கப்படும். அப்ப இதுக்கு ஆண்டவராகிய தேவன் மோசே என்கின்ற மனுஷனுக்கு சொல்லிக் கொடுக்குறாரு, எல்லா விதமான மக்களுக்கு முன்பதாக அவர்களுடைய கண்களுக்கு நடுவிலே இந்த ஒரு காரியத்தை நீ மெய்யாகவே புரித்து வைக்க வேண்டும். அவங்க எங்கெங்கெல்லாம் பார்க்குறாங்களோ, நிலச்சட்டங்கள் எங்க இருக்கோ, எந்தெந்த இடங்களை பார்க்குறாங்களோ எல்லா இடத்திலும் இந்த கற்பனைகள் யாவற்றையும் எழுதி வைக்க சொல்லு. அவர்களை இந்த கற்பனைகளை மறவாத ஒரு மக்களாய் ஒரு மாற்றம் அடைய பண்ண வேண்டியது அவசியம் என்று சொல்லி மோசே என்கிற மனிதனுக்கு கர்த்தராகிய தேவன் கட்டளை கொடுக்க ஆரம்பிச்சார். அப்படின்னா என்ன அர்த்தம், தேவன் எதை விரும்புகிறார் அப்படின்னா தேவன் செய்த எல்லா விதமான விஷயங்களையும் மறவாமல், கடைசி பரியந்தம் மறவாமல் ஆண்டவராகிய தேவனுக்கு நன்றி நிறைந்த ஒரு மக்களாக நீங்களும் நானும் இயங்க வேண்டும் என்கிறது கர்த்தருடைய விருப்பம். எப்போ நமக்கு நன்றி நிறைந்த ஒரு மனசு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவனை மறக்க ஆரம்பிக்கும் போது எளிதாக கர்த்தராகிய தேவனை நம்ம தூஷிக்க ஆரம்பிச்சோம். நன்றி நம்முடைய வாழ்க்கையில எப்போ உருவாக்கப்படும் என்றால், கர்த்தர் செய்த எந்த நன்மைகளை மறவாத ஒரு மனிதனாக நீங்கள் இருக்க ஆரம்பிச்சா தான், என்னுடைய ஆபத்துல கர்த்தர் என்னை காப்பாற்றினார் பார்த்தீங்களா, என்னுடைய தேவையில கர்த்தர் என்னை காப்பாற்றினார் பார்த்தீங்கன்னா, மரண விளிம்பில் நான் கடந்து போகக்கூடிய கர்த்தர் என்னை காப்பாற்றினார் பார்த்தீங்களா, இப்படி ஒவ்வொரு விதமான நினைவு கூறுதல் நம்முடைய வாழ்க்கையில வர ஆரம்பித்தால் மட்டும்தான் தேவனை ஒரு நாளும் நீங்களும் நானும் மறவாத ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். இஸ்ரவேல் மக்கள் அந்த ஆபத்திலே நின்று அவர்கள் பாதுகாக்கப்பட்டு எகிப்து என்கின்ற அடிமை நுகத்திலே நின்று செங்கடலை தாண்டி வெளியே வந்த மாத்திரத்தில் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணாங்க. ஒரு பிரச்சனை வந்த உடனே ஆண்டவராகிய தேவன் செய்த அற்புதங்களை அந்த பிரச்சனைக்கு முன்பதாக நிறுத்தி பார்த்து, பிரச்சனை பெரிதாக பார்த்து ஆண்டவர் செய்த அற்புதத்தை அவங்க மறந்து போயிட்டாங்க. எதை நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையில் குறைவாக மதிப்பீடு செய்ய ஆரம்பிக்கிறோமோ அவைகளை எளிதாக நீங்களும் நானும் மறந்துடும். இப்போ நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனையை முதன்மைப்படுத்துகிறது உண்டானால் தேவன் செய்த நன்மையை நாம் எளிதாக நம்முடைய வாழ்க்கையை விட்டுருவோம். அப்ப கர்த்தர் என்ன சொல்லுகின்றார், நம்முடைய வாழ்க்கையிலே நினைவு கூறும் ஒரு மக்களாக
மறவாத ஒரு மனிதனாக உன் மனதின் நிலைகளை நீ மெய்யாகவே நீ பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது அவசியம். அந்த ராஜ்யம் நினைவு கூறுதலின் ராஜ்யமாக இருக்கிறதுனால உள்ள போகணும்னா இப்பவே மறவாத ஒரு மனம் உன்னுடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டியது அவசியம் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். மறவாமை என்கிறது எந்தெந்த விஷயத்தில் நம்முடைய வாழ்க்கையிலே உருவாக்கப்பட வேண்டும். சில முக்கியமான காரியங்களை பற்றி நான் உங்களோடு கூட பேச வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். யாத்ராகம புஸ்தகத்துல 12வது அதிகாரம் 14வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. யாத்ராகம புஸ்தகம் 12வது அதிகாரம் 14வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. அது நான் உங்களுக்கு வாசிக்கிறேங்க. வரீங்க என்ன போட்டுக்கு பாருங்க. அந்த நாள் உங்களுக்கு நினைவு கூறுதலான நாளாய் இருக்க கிடவது. அதை கர்த்தருக்கு பண்டிகையாக ஆசரிப்பீர்களாக. அதை உங்கள் தலைமுறை தலைமுறை தோறும் நித்திய நியமமாய் ஆசரிக்க கிடவீர்கள். எதை மறக்கக்கூடாதுன்னா, தேவன் என்னை கட்டுக்களிலே நின்று விடுதலையாக்கின எந்த விதமான விஷயத்தையும் மறவாத ஒரு வாழ்க்கை முதல் காரியம் நீங்களும் நானும் வாழணும். நம்முடைய வாழ்க்கையில பலவிதமான கட்டுக்களினால் நீங்களும் நானும் சிக்குண்ட ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பிச்சோம். ஒரு காலத்துல நம்முடைய வாழ்க்கையில அந்த பாவத்தினுடைய நிலைகளை விட்டு மீள நம்மளால முடியல. இந்த உலகத்திலே காண்பிக்கப்படக்கூடிய பல விஷயங்களை விட்டு வெளியே வர நம்மளால முடியல. சில தேவன் அருவருக்கக்கூடிய பாவ பழக்கத்திலிருந்து மீண்டு வர நம்மளால முடியல. ஆனால் கர்த்தர் தம்முடைய கிருபையினால் உங்களையும் என்னை விடுதலையாக்கி ரட்சிக்கக்கூடியவராய் விளங்க ஆரம்பித்தார். எப்படி ரட்சித்தாரு? இஸ்ரவேல் மக்கள் அந்த எகிப்தில அடிமைகளாக காணப்பட ஆரம்பிச்சாங்க. அவங்களுடைய வாழ்க்கையிலே நாள்தோறும் வேதனை வேதனை வேதனையை தவிர வேற ஒண்ணுமே கிடையாது. எகிப்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் சம்பிரமமாய் வாழ்க்கை வாழ ஆரம்பிச்சாங்க. ஆனால் அந்த இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையின் நிலைகளோ அடிமட்டமாய் காணப்படக்கூடிய ஒரு வாழ்க்கையாக. அவர்கள் எல்லா விதமான மக்களுக்கும் ஒரு கூலிக்காரர்களைப் போல, எல்லா விதமான இட்ட பணிகள் யாவற்றையும் செய்யக்கூடிய ஒரு மக்களைப் போல அடிமையாக மாற்றப்பட்டிருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை. அவங்களுக்கு சாப்பாட்டுக்குரிய காரியம், அவங்களுக்கு வந்து ஒருவேளை பசி எடுத்தா கூட அந்த மேல் அதிகாரிகள் சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு இணங்க வேலைகளை செய்ய வேண்டுமே தவிர, சாப்பாடு வேண்டும் என்பதற்காக வேலையை விட்டு அவங்க வந்து சாப்பிட போகக்கூடாது. அந்த மாதிரி ரொம்ப கொடுமையின் ஊடாக கடந்து போகக்கூடிய நேரம் அந்த நாட்களில் தான் அதாவது எகிப்து நாட்டில், அதாவது அந்த ராமசேஸ் பித்தோம் என்கின்ற 2 பெரிய நகரத்தை கட்டினாங்க. நகரத்தை கட்டுறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த நாட்களில் அவங்க வந்து செய்யக்கூடிய பலவிதமான வழிபாட்டு சிலைகள் எல்லாவற்றையும் முதலே அவங்க வந்து அதாவது அந்த கற்களை வந்து உருவாக்குவாங்க. உருவாக்கக்கூடிய பணிகள் முதற்கொண்டு அதாவது எந்த எந்த இடத்துல வந்து அந்த 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 சிலைக்கு தேவையான கல் இருக்குதோ அந்த இடத்துலயே போய் அதாவது அந்த சிலையை வந்து உருவாக்கிடுவாங்க. உருவாக்கி முடிச்சுட்டு அந்த சிலையை அங்கிருந்து நகரத்துக்கு எடுத்துக்கொண்டு வரக்கூடிய பணியும் இஸ்ரவேல் மக்களுடைய பணி தான். இதை வந்து எப்படி கொண்டு வருவாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அநேக விதமான உருண்டை கற்களை பயன்படுத்தி அது மேலே வந்து பெரிய ஒரு பலகை போட்டு அது மேலே அந்த சிலையை தூக்கி வச்சு அந்த 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 அதாவது கீழே இருக்கக்கூடிய அதாவது அந்த சக்கரத்தை போல் இருக்கக்கூடிய அந்த கற்கள் யாவற்றையும் இழுத்து கொண்டு வருகிறது. இது இஸ்ரவேல் மக்களுடைய பணி. அவ்வளவு கொடுமையான ஒரு வேலை. இவங்களாம் வந்து மேலே நின்று கொண்டு சவுக்கு வச்சுட்டு இஸ்ரவேல் மக்களை அடிப்பாங்க. அவ்வளவு அடிமை நுகத்திலே காண்பிக்கப்படக்கூடிய ஒரு வாழ்க்கை. இனி அவங்களுக்கு எதிர்காலமே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவருடைய நிலையெல்லாம் கசப்பாக்கப்பட்டிருக்கக்கூடிய அனுபவம். இப்ப கர்த்தருடைய நாமத்தினாலே மோசே என்கிற ரட்சகரின் மூலமாய் கர்த்தர் பேசினாரு. நான் உங்களை விடுதலையாக்கி கொண்டு வெளியே கூட்டிட்டு வர போறேன். விடுதலைன்னா உங்களுக்கு என்னன்னு தெரியல. இங்க வாழ்க்கை இதுதான் போல இருக்குன்னு சொல்லி யோசிச்சாங்க. ஆனால் கர்த்தராகிய தேவனுடைய நாமத்தினால் விடுதலையின் காற்றை எப்ப அவங்க சுவாசிக்கிறாங்கன்னு சொன்னா, கர்த்தருடைய நாமத்தினால எகிப்தை விட்டு வெளியே வந்து செங்கடலுக்கு பக்கத்துல பாளையமா இறங்கி இருக்கக்கூடிய அந்த நேரத்துல தான் விடுதலையின் காற்றையே அவங்க சுவாசிக்கிறாங்க. இவ்வளவு பெரிய ஒரு விடுதலையை கடவுள் தந்திருக்கிறாரு, இவ்வளவு பெரிய ஒரு மேன்மையை கர்த்தராகிய தேவன் தந்திருக்கிறாரு என்று சொல்லி மீண்டும் அதாவது மகா பெரிய ஒரு பிரச்சனைக்குரிய காரியம், அதாவது அந்த எகிப்தினுடைய மக்களின் மூலமாய் மீண்டும் உருவாக்கப்பட ஆரம்பிச்சிச்சு. இப்ப அவர்கள் செங்கடலை தாண்டி கடந்து போன பிறகு இப்பதான் அவங்க வந்து அதை நீண்ட ஒரு பெருமூச்சு விட்டு கர்த்தர் எங்களுக்கு செய்த நன்மையான காரியங்களுக்காக ஸ்தோத்திரம் என்கிற வார்த்தையை பற்றி பேச ஆரம்பிச்சாங்க. இவ்வளோ விஷயத்தை கர்த்தராகிய தேவன் செஞ்சிருக்கும் போது ஒரு அற்ப காரியத்திற்காக, அதாவது அந்த நேரத்துக்குரிய, அதாவது கர்த்தராகிய தேவனுடைய நாமத்திலாம் ஒரு தனித்தாகவும் இருந்துச்சு, ஒரு தண்ணீர் கொடுக்கவில்லை என்பதற்காக அவர்கள் என்ன யோசிக்கிறாங்க, என்ன வார்த்தையை சொல்றாங்க பாருங்க. நாங்க எகிப்தில் இருந்தா கூட பரவாயில்லாம இருக்கும் போல இருக்கேன்னு சொல்றாங்க. அவ்வளோ வருஷம் பட்ட காரியங்கள் யாவற்றையும் கர்த்தருடைய நாமத்தினாலே மீட்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த மீட்பையும் அவர்கள் மறந்து போனவர்களாய், தண்ணீருக்காக தேவன் தந்திருக்கக்கூடிய ரட்சிப்பை மறக்கும் மக்களாய் விளங்க ஆரம்பிச்சாங்க. இப்ப அவங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனை எது? தண்ணீர் தானே தவிர இவ்வளவு நாள் பட்ட கஷ்டம் அவங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனையை காண்பிக்கப்படல. ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. எதிலே நின்று ஆண்டவராகிய தேவன் என்னை விடுதலையாக்கி ரட்சித்தார் என்பதை பற்றியதான நினைவு கூறுதல் நாள்தோறும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும். எவ்வளவு பெரிய உளையான வாழ்க்கையிலே நின்று, எவ்வளவு பெரிய ஒரு கீழ்த்தரமான வாழ்க்கையிலே நின்று, எவ்வளவு பெரிய அடிமையான ஒரு நுகத்திலே நின்று தேவன் என்னை காப்பாற்றும் ஒரு தேவனாய் கடந்து வர ஆரம்பிச்சாரு. ஒவ்வொரு நாளும் நான் மெய்யாகவே அழுது புலம்பி அந்த நாளை கழிக்க ஆரம்பிச்சேன்.
துவங்கும் போது அழுக, முடிக்கும் போது அழுக. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையின் ஊடாக கடந்து போன எனக்கு இவ்வளோ பெரிய ஒரு நன்மையான காரியத்தை, விடுதலை கர்த்தராகிய தேவன் தந்திருக்கிறார். நான் திரும்ப அந்த பழைய காரியங்களை நினைவிலே கொள்ளுகிறது உண்டானால் எவ்வளோ பெரிய ஒரு துன்மார்க்கனாக நான் நினைவு கூறப்பட ஆரம்பிச்சிருப்பாருங்க. அப்ப இந்த மறதி ஆண்டவராகிய தேவனுடைய மனதை வேதனைப்படுத்தக்கூடிய ஒன்றாக விளங்கு. அவங்க என்ன சொல்றாங்க பாருங்க, இப்ப கர்த்தருடைய கோபம் ஏன் இஸ்ரவேல் மக்கள் மேல் மூட ஆரம்பிச்சதுன்னு சொன்னா, அவங்க சொல்றாங்க எகிப்துல தான் கூட பரவாயில்லன்னு சொல்றாங்க. அவ்வளவு அடிமையிலே காணப்படக்கூடிய அந்த நிலைகள் கூட பரவாயில்ல, எங்களுக்கு தேவையான தண்ணி, அதாவது ஒரு அற்ப விஷயத்திற்காக பழைய வாழ்க்கையை தங்களுடைய காலங்களிலே நினைவு கூர்ந்து அவைகளை அந்த ஜனங்கள் வாஞ்சிக்க ஆரம்பிச்சாங்க. தேவன் அந்த ரட்சிப்பை மறந்துட்டாங்க. ஆனால் பழைய வாழ்க்கை கூட பரவாயில்லன்னு சொல்லி யோசிக்கக்கூடிய நிலைகள் தான் ஆண்டவராகிய தேவனுடைய மனதை விசனப்படுத்தக்கூடியதாக விளங்கிற்று. கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, தேவன் தந்த விடுதலையை குறித்து ரொம்ப நீங்க கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இவைகளை ஒரு நாளும் உங்களுடைய மனதை விட்டு நீங்கள் மெய்யாகவே மாறப்படக்கூடாது. தேவன் நமக்கு செஞ்சிருக்கக்கூடிய இந்த விடுதலை நம்முடைய வாழ்க்கையில மட்டும் வராது இருந்திருக்கிறது உண்டானால் நம்முடைய நிலைமை எப்படி ஆயிருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இது என்றைக்கோ ஒரு நாள் மட்டும் தியானிக்கக்கூடிய தியானமா இல்லை, எல்லா நாளிலும் இவைகளை நீங்கள் நினைவில் கொள்ளணும். நீங்க ஒவ்வொரு முறையும் நீங்க ஜெபிக்கும் போதும் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி நீங்க ஜெபிக்கக்கூடிய நேரத்துல தேவனுக்கு முன்பதாக போய் உட்கார்ந்து வந்து அழுங்க. ஆண்டவரே, உங்க நாமத்தினால இவ்வளவு பெரிய ஒரு விடுதலை எனக்கு தந்திருக்கீங்களே, எவ்வளவு பெரிய ஒரு நன்மையான ஒரு காரியத்தை உருவாக்கி தந்திருக்கிறீங்க. ஆண்டவராகிய தேவன் செய்த நன்மையான காரியங்களை நினைவிலே கொள்ளத்தான் கர்த்தராகிய தேவன் மேல் உங்களை அறியாத ஆழ்ந்த அன்பும் ஆழ்ந்த பிரியமும் உங்களுடைய வாழ்க்கையிலே உருவாக்கப்பட ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். இஸ்ரவேல் மக்களுக்கு ஆண்டவராகிய தேவன் மேல் பிரியமில்லாமல் போனதுக்கு காரணம் என்ன? தேவன் செய்த நன்மைகளை எளிதாக அவர்கள் மறந்து போக ஆரம்பிச்சாங்க. இந்த மறதியின் பூமியை தாண்டி நினைவு கூறுதலின் மனிதர்களாக நீங்களும் நானும் உருமாற்றம் அடைய பண்ண வேண்டும் என்று சொன்னால் முதல் தேவை என்ன? தேவன் எவைகளிலே நின்று என்னை விடுதலையாக்கி ரட்சித்திருக்கிறார் என்பதற்காக கர்த்தருடைய நாமத்தை பற்றிதான நினைவு கூறுதலை நாள்தோறும் ஆசிரிக்க பழக ஆரம்பித்தால் மட்டும்தான் தேவனுக்கு பிரியமுள்ள ஒரு மக்களாக நீங்களும் நானும் விளங்க முடியும். இரண்டாவது நினைவு கூறுதலை பற்றி கர்த்தருடைய வேதம் என்ன சொல்லுதுன்னு பாருங்க. சங்கீதங்களின் புஸ்தகத்துல 30வது அதிகாரம் 4வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. சங்கீதங்களின் புஸ்தகம் 30வது அதிகாரம் 4வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. வாசிக்கிறீங்க, கவனிங்க. அது என்ன விதமான வார்த்தை நமக்கு சொல்லுதுன்னு பாருங்க. கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவரை கீர்த்தனம் பண்ணி அவருடைய பரிசுத்தத்தின் நினைவு கூறுதலை கொண்டாடுங்கள். இரண்டாவது, எதை நான் நினைவு கூற வேண்டும் என்றால், தேவன் எதை விருப்பப்படுகின்றான்னு சொன்னா பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை தான். யோசுவா என்கின்ற மனுஷனுடைய தலைமையில கர்த்தராகிய தேவன் ஒரு பெரிய ஒரு யுத்தத்தினுடைய காரியங்களை உருவாக்க ஆரம்பிச்சிருக்கிறார். பெரிய ஒரு நன்மையான காரியங்களை செய்யும்படிக்காக கர்த்தராகிய தேவன் தீர்மானம் பண்ணுகிறாரு. அந்த இஸ்ரவேல் மக்களை மெய்யாகவே, அதாவது வாக்கு பண்ணப்பட்டிருக்கக்கூடிய கானான் நாட்டை நோக்கி நீ நடத்தி கொண்டு போக வேண்டும் யோசுவா. என்னுடைய வார்த்தைகளுக்கு இணங்க இந்த எரிகோவனுடைய அலங்கங்கள் யாவற்றையும் தகர்க்கக்கூடிய பொறுப்பை உன் கையில தந்திருக்கிறேன். கர்த்தருடைய நாமத்தினாலே கர்த்தராகிய தேவன் இந்த வார்த்தைகள் யாவற்றையும் சொன்ன பொழுது யோசுவா என்கிற மனுஷன் கேட்கலாம், நாங்கள் என்ன செய்யணும் ஆண்டவரே? ஆண்டவராகிய தேவன் அவர்களை பார்த்து ஒரே ஒரு வார்த்தை சொல்கின்றார், இன்றைக்கு நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், நாளைக்கு உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வேன். அப்ப கர்த்தராகிய தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே கிரியைகளை நடப்பிக்க வேண்டும் என்றால் பரிசுத்தத்திலே அவ்வளவு தூரம் ஆழ்ந்த ஒரு அனுபவம் பெற்றவர் நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர். அந்த பரிசுத்தம் இல்லாது இருக்கக்கூடிய எவனோடும் கூட கர்த்தராகிய தேவன் தொடர்பிலே இருக்கவே மாட்டார். அப்ப ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால நீங்கள் கர்த்தராகிய தேவனை நெருங்கி சேரணும்னு சொன்னாலே, இஸ்ரவேல் மக்களுக்கு ஆண்டவராகிய தேவன் ஒரு பெரிய ஒரு கட்டளை ஒன்றை தருகின்றார். ஆசரிப்பு கூடாரத்தை நீங்க கட்டுங்க. ஆசரிப்பு கூடாரத்தில் அநேக விதமான காரியங்கள் யாவற்றையும் உருவாக்குங்க. அதில் அதாவது பிரதான ஆசாரியன் எங்கே பிரவேசிக்க வேண்டும், வருஷத்துக்கு ஒரு தடவை அதாவது மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே உள்ளே போக வேண்டும். மற்ற நேரங்கள் எல்லாம் ஆசாரியர்கள் உள்ளே போக வேண்டும். அதில் முன்பதாக இருக்கக்கூடிய பகுதியில் தான் எனக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய பலிகள் யாவற்றையும் தர வேண்டும். பிரதான ஆசாரியன் உள்ளே போகக்கூடிய நேரத்தில் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளாக போகும்போது அவனுக்கு தேவையான கற்பனைகள் யாவற்றையும் கர்த்தராகிய தான் மெய்யாகவே கற்பிப்பேன். இந்த பிரதான ஆசாரியனை எப்படி தேர்ந்தெடுக்கணும் அதெல்லாம் கர்த்தருடைய வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு. எப்படிலாம் இருக்கணும், அவனுடைய நடைகள் எப்படி இருக்கணும், அவனுடைய உடைகள் எப்படி இருக்கணும், அவனுடைய பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்கணும், எல்லா காரியத்தையும் கர்த்தராகிய தேவன் பேசிட்டு கடைசியில் சொல்லுகின்றாரு, இந்த பிரதான ஆசாரியன் என்னுடைய மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் போகும்பொழுது அவனுடைய அங்கியின் ஓரத்துல ஒரு சணல் நூலை கட்டி வெளியே ஒருத்தர் உட்கார்ந்துருக்கணுமா.
இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவனுடைய அங்கி எல்லா விதமான இடத்துலையும் பார்த்தீங்கன்னா, அநேக மணிகளினால் நிரப்பப்பட்டிருக்க வேண்டியது அவசியம். அவன் அங்க போய் நின்று கர்த்தராகிய தேவனை ஆராதிக்கும் பொழுது, அந்த மணிச்சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கக்கூடிய நேரத்துல, வெளியில இருக்கக்கூடிய மனிதர்கள் யோசிப்பாங்க, அந்த ஆசாரியன் உயிரோடு கூட தான் இருப்பார் என்பதை பற்றி. அவர்கள் கர்த்தராகிய தேவனுக்கு விரோதமா ஏதாச்சும் ஒரு பாவம் செஞ்சுட்டாங்க. ஒரு சின்ன ஒரு யோசனையில் ஒரு சின்ன ஒரு தவறு அவருடைய வாழ்க்கையில உருவாக்கப்பட ஆரம்பிச்சாலும், கர்த்தராகிய தேவனால் நியமனம் பண்ணப்பட்டிருக்கக்கூடிய ஆசாரியன் தான், ஆண்டவராகிய தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஆசாரியன் தான். என்றாலும் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் பிரவேசிக்கக்கூடிய தகுதியிலே ஒரு சின்ன ஒரு துளி அளவு அவன் தன்னுடைய வாழ்க்கையில இழக்க ஆரம்பிச்சாலும் கூட, அதே இடத்தில் கர்த்தராகிய தேவனுடைய கோபம் அவன் மேல் மூண்டு அவனை கர்த்தர் அடிச்சிடுவார். உடனே மணிச்சத்தம் கேட்கலன்னு சொல்றதுக்காக வெளியில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து பார்ப்பாங்க, கொஞ்ச நேரம் பார்ப்பாங்க. ஆள் வரவில்லை என்கிற ஒரு காரியத்தை பார்த்த மாத்திரத்தில் கட்டியிருக்கக்கூடிய சடல்களை பிடித்து இழுத்து அந்த மனிதனுடைய பிரேதத்தை வெளியே கொண்டு வருவாங்க. அப்ப கர்த்தர் எவ்வளவு பரிசுத்தம் நிறைந்த ஒரு கடவுள்னு பாருங்களேன். அப்ப இந்த பரிசுத்தத்தை ஒவ்வொரு நாளும் நினைவிலே கொள்ள வேண்டியது அவசியம். என் தேவனாகிய கர்த்தருக்கு முன்னால நான் வந்து நிக்கணும். ஆண்டவராகிய தேவனுடைய குமாரன் நான், அவர் பரிசுத்தமா இருக்கிற மாதிரி நானும் எல்லா நிலைகளிலும் ஒரு பரிசுத்தத்தை பாதுகாத்து, இது என்னுடைய வாழ்க்கையிலே நினைவு கூறக்கூடியதாய் காணப்பட வேண்டியது அவசியம். பரிசுத்தம் இல்லாமல் நான் வாழ்க்கைய எளிதாக ஆண்டவருக்கு முன்பதாக போய் நான் மெய்யாக நிற்கக்கூடாது. ஆண்டவராகிய தேவன் எதிர்பார்க்கக்கூடிய பரிசுத்தம் என் சிந்தனையில, என் பார்வையில, என்னுடைய நோக்கத்துல, என்னுடைய அணுகுமுறையில, என்னுடைய ஒவ்வொரு விதமான பிரயாசத்துல காண்பிக்கப்பட ஆரம்பிச்சா மட்டும்தான் இந்த பரிசுத்தமான கடவுளை சந்திக்க என்னால் முடியும். கர்த்தருடைய நாமத்தினாலே இஸ்ரவேல் மக்கள் எல்லா விதமான மக்களும் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுக்க ஆரம்பிச்சாங்க. என்ன சொன்னாங்க? ஆண்டவராகிய தேவனுக்கு முன்பதாக நிற்கக்கூடிய எல்லா ஜனங்களும் சாகுறாங்க. எல்லா ஜனங்களும் சாகுறாங்க. இதற்காகவா நீங்க வந்து அதாவது அந்த எகிப்து நாட்டிலிருந்து எங்களை மெய்யாக அழைத்துக் கொண்டு வந்தீங்க? எதுக்கு சாகுறாங்க? பரிசுத்தத்திலே சற்று குறைவுபட ஆரம்பிக்கிறது உண்டானால் தேவ சந்நிதிக்கு முன்பதாக நீங்களும் நானும் இருக்கக்கூடிய தகுதி இழந்து போக ஆரம்பிச்சோம். அப்ப இதை நான் எல்லா நாளிலும் நினைவிலே கொள்ள வேண்டியது அவசியம். ஒவ்வொரு முறையும் நான் கர்த்தராகிய தேவனை சந்திக்கக்கூடிய நேரத்துல பரிசுத்தம் என்னுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறதா? நினைவுல பரிசுத்தம் இருக்கா? பார்வையில பரிசுத்தம் இருக்கா? சிந்தனையில பரிசுத்தம் இருக்கா? நோக்கத்துல பரிசுத்தம் இருக்கா? ஏன்னா நான் வந்து இன்றைக்கு நான் கர்த்தராகிய தேவனை அல்லது பரிசுத்தமுள்ள கடவுளை நான் பார்க்க போறேன். இந்த பரிசுத்தமுள்ள கடவுளை நான் சந்திக்கிறதுக்கு முன்பதாக எங்காகிலும் என்னுடைய வாழ்க்கையில ஏதாகிலும் ஒரு அசுத்தத்தினுடைய நினைவுகள் காணப்பட ஆரம்பித்தால் கூட, பரிசுத்தமான தேவனை சந்திக்க என்னால் முடியாது என்கின்ற பரிசுத்தத்தை பற்றியதான நினைவு கூறுதல் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கணும். தேவ பரிசுத்தத்தை நீங்கள் நினைவு கூற ஆரம்பிக்கிறது உண்டானால் உங்கள் பரிசுத்தத்தையும் மறவாத ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பிச்சிருவீங்க. நான் பரிசுத்தமா இருந்தா தான் இந்த கடவுளை பார்க்க முடியும். நான் பரிசுத்தமா இருந்தா தான் இந்த கடவுளுக்குள்ள போய் நான் வந்து ஜெபிக்க முடியும். இந்த பரிசுத்தத்தை பல ஜனங்கள் மறக்க ஆரம்பிச்சனாலதான் துணிகரமாய் இந்த நாட்களிலே ஜனங்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவராகிய தேவனுக்கு முன்பதாய் பொய் சொல்றாங்க. தைரியமா துணிகரமான காரியங்களை செய்யறாங்க. காரணம் என்ன? பரிசுத்தத்தை அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே மறக்க 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 தேவனுடைய பரிசுத்தமுள்ள பிரசன்னத்தை விட்டு அவன் விலக்கப்படுகிறது மட்டுமல்லாமல் பரிசுத்தத்தையே அவன் மீறும் ஒரு மனிதனாய் விளங்க ஆரம்பித்து விடுகிறான். நல்ல ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கங்க. எந்த ஒரு விஷயமாய் காணப்பட ஆரம்பித்தாலும் தேவனாகிய கர்த்தருடைய பிள்ளையாய் நீ காண்பிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் பரிசுத்தம் ஒன்றுதான் உன் வாழ்க்கையினுடைய முதன்மையாய் இருக்க வேண்டியது அவசியம். அதுல சின்ன ஒரு மாசு, சின்ன ஒரு பிளாக் டாட் கூட வந்துடக்கூடாது. எல்லா விதமான நிலைகளிலும் ஒரு பரிசுத்தமாக்கப்படக்கூடிய அனுபவம். அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் எழுத ஆரம்பிக்கின்றார், பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடு கூட நீங்கள் பூரணப்படுத்துங்கன்னு சொல்றார். எல்லா நாளிலும் அந்த பரிசுத்தமாகுதலை நீங்கள் ஆசரிக்க வேண்டியது அவசியம். ஏன்னா அந்த பரிசுத்தமான தேவனை நீங்கள் சந்திக்க வேண்டும் என்றால் பரிசுத்தத்திலே சற்றாகிலும் குறைவில்லாமல் நீங்கள் அந்த பரிசுத்தத்தோடு கூட தான் அவருக்கு முன்பதாக போய் நிற்க வேண்டியது அவசியம். கர்த்தர் பேச ஆரம்பிக்கிறார். ஆகவே வேதம் சொல்லக்கூடிய நல்ல ஒரு வார்த்தையின் அடிப்படையில் இந்த பரிசுத்தமாகுதல் என்கிற அந்த நிலைகளை நீங்களும் நானும் நாள்தோறும் நினைவிலே கொள்ள வேண்டியது அவசியம். இன்னைக்கு நான் பரிசுத்தமா இருந்தா கர்த்தராகிய தேவனை பார்க்க முடியும். பரிசுத்தத்திலே சற்று குறைவா நான் காணப்படுகிறது உண்டானால் நான் என்னை பரிசுத்தப்படுத்தும் கர்த்தருக்கு நேராக என்னை ஒப்பு கொடுத்து பரிசுத்தமாகுதலை நான் என்னுடைய வாழ்க்கையை பெற்றுக்கொண்டு தேவனை சந்திக்க ஆயத்தப்பட வேண்டியது அவசியம். பரிசுத்தம் இல்லாம எந்த காரியத்தை நான் செயல்படுத்த ஆரம்பித்தாலும் தேவன் அதிலே தம்முடைய மகிமையை வெளிப்பட பண்ண மாட்டார். கர்த்தருடைய முழு அந்த ஒத்தாசையும் கர்த்தருடைய முழு பலமும் என்னுடைய வாழ்க்கையோடு கூட இணைந்து இயங்க வேண்டும் என்று சொன்னால் பரிசுத்தம் என்னுடைய வாழ்க்கையிலே மெய்யாகவே ஆழமாய் காண்பிக்கப்பட வேண்டியது அவசியம். இதை நான் நாள்தோறும் நினைவில் வைக்கணும். இன்னைக்கு நான் பரிசுத்தமா இருக்கிறேன்னா நேற்றுக்கு இருக்கக்கூடிய பரிசுத்தம் இன்னைக்கு போதாது. இன்னைக்கு நான் பரிசுத்தம் உள்ளவனா இருக்கிறேன்னா என் சிந்தனை எப்படி இருக்கு, என் பார்வை எப்படி இருக்கு, என்னுடைய எண்ணம் எப்படி இருக்கு, என்னுடைய நோக்கம் எப்படி இருக்கு, நேற்று இரவில் நான் வந்து படுத்துட்டு எந்திரிச்சிருக்கிறேன், இன்றைக்கு காலையில் ஏதாகிலும் ஒரு சின்ன ஒரு அசுத்தம் என்னுடைய வாழ்க்கையிலே வந்திருக்கிறது உண்டானால் பரிசுத்த தேவனை நான் வந்து நிச்சயமா போய் என்னால் வந்து மீட் பண்ண முடியாது, சந்திக்க முடியாது. இந்த ஒரு நினைவு என்னுடைய வாழ்க்கையிலே நாள்தோறும் காணப்பட ஆரம்பித்தால் மட்டும்தான். ஏன் இந்த ஒரு காரியத்தை கர்த்தர் இவ்வளவு தூரம் அதிகமாக இன்சிஸ்ட் பண்ணி பேசுறாருன்னா, கர்த்தராகிய தேவனுடைய ராஜ்யம்
ராஜ்யம் முழுக்க பரிசுத்தம் நிறைந்த ஒரு ராஜ்யம். அதுல தவறான காரியங்களோடு கூட யாரும் உள்ள போக முடியாது. அப்ப அந்த நினைவு இப்பவே நம்முடைய வாழ்க்கையிலே வரவழைக்கப்பட ஆரம்பித்தா மட்டும்தான் அந்த ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்கக்கூடிய முழு தகுதியை நீங்களும் நானும் தடை இல்லாமல் பெற்றுக்கொள்ள முடியும். மூணாவது ஒரு விஷயத்தை பாருங்க. வேதம் சொல்லக்கூடிய மற்றும் ஒரு வார்த்தையின் அடிப்படையில் லூக்கா எழுதின சுவிசேஷத்துல 22வது அதிகாரம் 19வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் அது 22வது அதிகாரம் 19வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. அதை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன், கேளுங்க. பின்பு அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இவைகளை செய்யுங்கள்னு சொல்றாரு. மூணாவது காரியம் என்ன அப்படின்னா தேவன் எனக்காக செய்த எல்லா தியாகத்தையும் நான் ஒவ்வொரு நாளும் நினைவில் கொள்ளணும். என்னைக்கோ சிலுவை வழிபாடு வரக்கூடிய நாளில் மட்டுமல்ல, எல்லா நாளிலும் தேவன் எனக்காக பட்ட வேதனைகளை, எனக்காக வடித்த கண்ணீரை, எனக்காக செய்த தியானத்தை, அந்த தியாகத்தை நான் காலங்கள் தோறும் நினைவிலே வைக்க வேண்டியது அவசியம். சிலுவையினுடைய உபதேசம் தான் என்னுடைய வாழ்க்கையை சீர்பட பண்ணக்கூடியதாக விளங்க ஆரம்பிக்கும். சிலுவையை நான் மறந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், சிலுவையினுடைய அந்த நினைவுகளை நான் மெய்யாகவே துறக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் தேவனுடைய மகிமையை இழக்கும் ஒரு மனிதனாய் விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். சிலுவை தான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில ஆண்டவராகிய தேவன் எவ்வளவு தூரம் என்னை நேசிக்கிறார் என்கிற முழு அன்பை விளங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு ஸ்தலம். தன்னையே ஒரு மனிதன் தியாகமாக கொடுக்கக்கூடிய ஒரு நிலை, எல்லா விதமான ஜனங்களுக்காக, முகம் தெரியாத மனிதனுக்காக, அதன் பின்பதாக ஆண்டவராகிய இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத இருக்கக்கூடிய மனுஷனுக்காக, தூஷிக்கக்கூடிய மனுஷனுக்காக கர்த்தர் இவ்வளோ பெரிய ஒரு மரணத்தை ருசி பார்க்கக்கூடிய ஒரு ஸ்தலமாக இந்த சிலுவையை பற்றியதான இந்த தியானம் எல்லா நாளிலும் என்னுடைய வாழ்க்கையிலே நினைவு கூறுதலாய் காணப்பட வேண்டியது அவசியம். ஒவ்வொரு நாளும் இந்த சிலுவை தியானத்தை நீங்கள் கட்டாயம் தியானிக்கணும். சில நாட்களில் அதாவது அந்த ஈஸ்டருக்கு முன்பதாக வரக்கூடிய அந்த காலங்களில் மட்டும்தான் சிலுவையை பற்றி பேசுவாங்க. மற்ற நாட்களெல்லாம் சிலுவையை ஜனங்கள் மறந்தே போயிடுவாங்க. சிலுவை என்கிறது அது ஒரு ஆடம்பரமான ஒரு பொருள் அல்ல. அது மெய்யாகவே உங்களாலும் என்னாலும் நினைவு கூறப்படக்கூடிய ஒரு பொருளாக காண்பிக்கப்பட வேண்டியது அவசியம். ஆண்டவராகிய தேவன் எனக்காக செய்த எல்லா தியாகங்களை நான் நினைவிலே கொள்ள ஆரம்பிச்சா தான் கர்த்தருக்குன்னு எதையாச்சும் செய்யணுங்கக்கூடிய அந்த ஒரு வைராகியம் என்னுடைய வாழ்க்கையிலே வர ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். இல்லாட்டி நான் எவ்வளவோ செஞ்சிருக்கேங்க, இது போதும், கர்த்தருக்கு செஞ்சதெல்லாம் போதும்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு மேன்மையான ஒரு நினைவினுடைய வாழ்க்கையில் வந்து இப்போ கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனுடைய திட்டத்தின்படி செயல்பட ஆரம்பிக்கிறார். அதுல போதும், இந்த அளவுக்கு நான் பிதாவாகிய தேவனுடைய இஷ்டத்தின்படி நான் செஞ்சு முடிச்சிட்டேன்னு சொல்லி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த செயல்கள் யாவற்றையும் நிறுத்தலை. கடைசி வரைக்கும் அவரால் முடிந்த அளவிற்கு அந்த செயல்கள் யாவற்றையும் செயல்படுத்த ஆரம்பிச்சிருப்பாருங்களேன். அந்த மாதிரி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய நேசத்திற்காக கடைசி வரைக்கும் இயங்கும் ஒரு மனிதனாக நீங்கள் மாற்றப்பட வேண்டும் என்றால் இந்த ஆண்டவராகிய தேவன் செய்த இந்த சிலுவையினுடைய தியாகத்தை நீங்களும் நானும் நினைவு கூறும் மக்களாக, மறவாத ஒரு மக்களாக காலங்கள் தோறும் காணப்பட வேண்டியது அவசியம். சிலுவைன்னு சொன்னாலே உங்களுடைய கண்களிலிருந்து கண்ணீர் வந்துடும். அந்த தியாகத்தை பற்றி யோசிக்கும் போது நீங்கள் புலம்பணும், அழணும். எனக்காக, என்னுடைய பாடுகளுக்காக நான் சுமக்க வேண்டிய அந்த பாரங்களை இயேசு சுமந்தாருன்னு சொல்லக்கூடிய அந்த சிலுவையை பற்றியதான உபதேசம், சிலுவையை பற்றியதான அது ஒரு தியானம் நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய பலத்தை போல் நம்முடைய வாழ்க்கையிலே காண்பிக்கப்பட வேண்டியது அவசியம். நிறைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இன்றைக்கு ஏன் தங்களுடைய மனம் போன போக்கும்படி வாழ ஆரம்பிக்கிறாங்க. அதாவது அநேக மதமாக இப்போ ஊழியக்காரனுக்கு முன்னால் போய் நீங்கள் மீட் பண்ண வேண்டும் என்று சொன்னால் கூட அப்பாயின்மெண்ட்லாம் கொடுக்க மாட்டாங்க, பேசலாம் மாட்டாங்க. அவங்க சொல்லுவாங்க, எங்களுக்கு நேரம் இல்லைங்க, நீங்கள் பார்க்க வேண்டும் என்று சொல்ல மீட்டிங் பாருங்கன்னு சொல்லி எல்லா விதமான மக்களையும் அவங்க புறக்கணிச்சிருவாங்க. காரணம் என்ன? தங்களை பற்றியதான, தங்களை அறியாத ஒரு மனமேட்டிமை. கர்த்தர் சொல்கின்றார், அவ்வளோ மேன்மைப்படுத்தப்பட வேண்டிய கர்த்தரே தன்னை அவ்வளவு தூரம் தாழ்த்தி இருக்கிறது உண்டானால் நீங்களும் நான் எவ்வளவு தூரம் தாழ்த்த வேண்டும் என்று பாருங்கள். இந்த தியாகம் நம்முடைய வாழ்க்கையிலே நாள்தோறும் நினைவு கூறுதலாக இருக்கணும். ஒவ்வொரு நாளும் இயேசு கிறிஸ்துவை போல நான் வாழ்க்கை வாழ ஆரம்பிக்கிறேன். தாழ்மையில் நான் அவர் மாதிரி இருக்கிறேன்னா, அன்புல அவர் மாதிரி இருக்கிறேன்னா, உண்மையில் அவர் மாதிரி இருக்கிறேன்னா, கீழ்ப்படுதல் அவர் மாதிரி, இப்படி ஒவ்வொரு நாளும் அந்த சிலுவை வரைக்கும் கர்த்தராகிய தேவனுடைய ஒவ்வொரு காரியத்தையும் தியானிக்க அந்த நினைவு கூற உங்கள் மனம் ஆண்டவராகிய தேவனோடு கூட இசைவு படக்கூடியதாய் விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, நினைவு கூறுதல் நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒன்று. நிறைய நேரத்தில் மறக்க ஆரம்பிக்கும் போது தான் கர்த்தரை தூஷிக்கவும், எல்லா விதமான சூழ்நிலைகளுக்கு விரோதமான வார்த்தைகளை பேசவும், தேவனுடைய நியமங்களுக்கு எதிர்த்து நிற்கவும் தக்கதான கிரியைகள் வருகிறதுக்கு காரணம் கர்த்தரை பல நேரங்களில் நீங்களும் நானும் மறந்து போக ஆரம்பிச்சிடும். கர்த்தர் செய்த எல்லா காரியங்களையும் நீங்கள் ஒவ்வொரு நாளும் நினைவிலே கொண்டே வர ஆரம்பிக்கிறது உண்டானால் எல்லா விதமான விஷயங்களிலும் கர்த்தரை போல ஒரு உருமாற்றத்தின் மூலமாக கடந்து போகவும், தேவனுடைய ராஜ்யத்திலே சென்று அடையவும் உங்களாலும் என்னாலும் ஆகும் என்கிறதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம்.
எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நீர் உரைத்த உம்முடைய வார்த்தையின்படி மறதியின் பூமியிலே நாங்கள் வாழ்க்கை வாழுகிறோம் கர்த்தாவே. பல விஷயங்களை நாங்கள் மறந்து போய் விடுகின்றோம் கர்த்தாவே. உலக ரீதியான காரியத்தை நாங்கள் மறந்தா கூட பரவாயில்ல, ஆனால் தேவன் எங்களுக்கு பாராட்டின எத்தனையோ நன்மைகளை நாங்கள் மறந்து போக ஆரம்பிச்சிடும் சுவாமி. எந்த காரியமாய் காணப்பட ஆரம்பித்தாலும் ஆவிக்குரிய சட்டங்களில் அழைக்கப்படக்கூடிய நினைவு கூறுதலின் ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க வேண்டும் என்றால் எங்களுடைய மறதியின் நிலைகள் எல்லாம் முற்றிலும் மாற்றப்பட்டு தேவன் எங்களுக்கு செய்த எல்லா விதமான காரியங்களை நினைவு கூறும் மக்களாக, காலங்கள் தோறும் அவைகளுக்காக கர்த்தரை துதிக்கும் உண்மையான ஒரு மனதோடு கூட துதிக்கும் மக்களாக, தேவனுக்கு முன்பதாக அவர் எங்களுக்கு செய்த தியாகத்திற்காக ஒவ்வொரு நாளும் புலம்பி அழும் மக்களாக, அந்த நினைவு கூறும் நிலைகளை இந்த வார்த்தைகளை கேட்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உருவாக்கி தந்து கர்த்தரை போல நாங்கள் மாற்றப்பட வேண்டும், கர்த்தரை போல எங்களுடைய ஜீவியம் காண்பிக்கப்பட வேண்டும் என்கின்ற உண்மையான உறுதியோடு கூட அவர்கள் உம்முடைய ராஜ்யத்தை வந்தடைய கிருபை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இந்த வார்த்தைகளை கேட்ட உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. தேவனையும் அவருடைய செயல்களையும் மறவாத அளவிற்காக நினைவு கூறும் மக்களாக விளங்க ஆரம்பித்தால் நிச்சயமாய் ஆண்டவராகிய தேவனுடைய ராஜ்யமாகிய நினைவு கூறுதலின் ராஜ்யத்திலே நீங்களும் கட்டாயமை பங்கு பெற முடியும் என்கிறதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.